இது வாக்குத்தத்த ஆராதனை. இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாக எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். அன்பானவர்களே, இந்த காலகட்டத்திலே ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாத ஒரு நிலையிலே, பொல்லாதவருடைய கரங்களிலே, பலவந்தவருடைய கரங்களிலே சிக்கி தடுமாற்றமான நிலையிலே தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாத ஒரு சூழலிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம், நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். இங்கே பார்த்தா 2 இடத்துலையும் கைக்குன்னா, சில நேரங்களில் பைபிள் இப்படி வரும், கர்த்தர் அவன் கையில் இவரை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு, அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு அவங்க கண்ட்ரோலில் இருக்குதுன்னு அர்த்தம். பொல்லாதவருடைய கண்ட்ரோலில் தேவ பிள்ளைகள் இருக்கும்போது அவங்களால தேவ சித்தத்தை செய்ய முடியாது. பலவந்தர் அப்படின்னாக்கா கட்டாயப்படுத்தி விருப்பமில்லாத ஒரு விஷயத்தை செய்ய வைக்கிறது, ரொம்ப கம்பல் பண்ணி செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு அவங்கள கட்டாயப்படுத்துறது. பொல்லாதவர்கள் நல்லவமாக தான் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது தான் அவங்க யாருன்னு தெரியும், அவங்க எவ்வளோ நல்லவங்க அப்படின்னு தெரியும். ஈசாக்கு பெருகிற வரைக்கும் அபிமெலேக்கு ராஜா ஒன்றும் பண்ணல. அவனை ஐஸ்வரனாக்கி வர விருத்தி அடைந்து மகா பெரியனாகும் போது தான் அவன் எல்லாம் தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்தான். அவருடைய பொல்லாத குணத்தை அப்போ தான் பார்க்குறோம். மனிதர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொல்லாப்புகளை செய்கிற மக்களாக இருக்கிறார்கள். இந்த பொல்லாதவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எரேமியா 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். இப்படிப்பட்ட பொல்லாத மனிதனுடைய கரங்களிலே இருந்து தேவனுடைய பிள்ளைகளை தேவன் என்ன செய்கிறாராம்? தப்புவிக்கிறார். நல்ல தேவனாக அவர் இருக்கிறார். பொல்லாத மக்களுடைய கரங்களை போய் சிக்கிக்கொள்ளாதபடி அவர் தப்புவிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். பொல்லாதன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 விதமான மக்களை பார்க்குறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்படுகிற எல்லாருமே தேவனுடைய சுபாவத்தை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் தேவனுடைய சுபாவம் இல்லாதபடினால் இருதயம் பொல்லாப்பான நிலையில் இருக்குது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறாரு, ஒவ்வொரு ரட்சிக்கப்படாத மனுஷனுடைய இருதயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆகியால் பொல்லாதவர்களாகிய நீங்கள். இங்கே பார்த்தோன்னா அவன் நல்லவன் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா அது அந்த ஒரு 3-4 வருஷம் வாசினா தெரியும். அவன் தகப்பங்கிட்ட ஒரு பிள்ளை அப்பத்தை கேட்டால் என்ன கொடுக்க மாட்டான்? கல்லை கொடுக்க மாட்டான். மீனை கேட்டால் என்ன கொடுக்க மாட்டான்? பாம்பை கொடுக்க மாட்டான். முட்டையை கேட்டால் என்ன கொடுக்க மாட்டான்? தேலை கொடுக்க மாட்டான். அப்போது இவ்வளோ நல்ல தகப்பன் தான். அந்த தகப்பனை பார்த்து தான் சொல்லுது என்னன்னாக்கா, இவ்வளோ அக்கறை காட்டுற ஒரு மனுஷனை போயிட்டு பைபிள் என்ன சொல்லுதுனாக்கா, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள். நல்லா தானே பண்ணுறான் அவன், பிள்ளைக்கு கொடு நல்லது தான் கொடுக்குறான். அப்பத்தை கேட்டால் என்ன கொடுக்குறான்? அப்பத்தை தான் கொடுக்குறான். கல்லை கொடுத்தான்னா ஆகிடும், சாப்பிடும்போது பல்லு உடஞ்சிடும். கல்லை கொடுத்துட்டாக்கா அப்போ நினச்சி அவன் வாயில் வச்சு கடிச்சான்னா ஆகிடும், பிள்ளைக்கு பல்லு உடஞ்சி போயிடும். மீனை கேட்டால் எதை கொடுக்கக்கூடாது? பாம்பை கொடுத்தா அவன் உடம்புக்கு அது ஆபத்து.
அவன் நல்ல தகப்பன், அக்கறையுள்ள தேவன். இப்படி ஆப்போசிட்டாக பண்ணுறவன் இல்லை, நல்லதான் செய்கிறான். ஆனால் அவனை வேதவசனம் என்ன சொல்லுதுனாக்கா, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள், நீ நல்லதே பண்ணால் கூட நீ பொல்லாதவன் தான் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதான் செய்கிற, ஆனால் உன்னை பற்றி பைபிள் என்ன சொல்லுதுனாக்கா நீ பொல்லாதவன் அப்படின்னு. எந்த விதத்தில் அவன் பொல்லாதவனா, அவன் மறுபடியும் பிறக்காதனால, அவன் இருதயத்துக்குள்ளே தேவன் வந்து வாசம் பண்ண முடியாத நிலையில் அவன் வச்சுன்னு இருக்கிறதுனால, சுவிசேஷத்துக்கு அவன் இன்னும் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால, சுவிசேஷத்தை காதலை கேட்டு இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக தேவனை ஏற்றுக்கணும், இருதயமும் மாறி போகுது. அப்படி மாறாத நிலையில் அவன் இருக்கிறதுனால அவன் பொல்லாதவன். மார்க் 7:21-23 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, எந்த விதத்தில் வந்து ரட்சிக்கப்படாத எல்லா மக்களும் பொல்லாதவர்களாக இருக்கிறோம். நாமளும் ஒரு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தோம், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தோம். இப்போ ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய உள்ளத்தை பார்த்தீங்கன்னாக்கா அது ஜீவ ஊற்றாக இருக்குது. தேவ அன்பு உள்ளத்தை இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்குது. ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய இருதயம் பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய வார்த்தை விளைவிக்கிற ஒரு இருதயமாக இருக்குது. ஆனால் ரட்சிக்கப்படாத மனுஷனுடைய இருதயத்தை பார்த்தீங்கன்னாக்கா எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் எங்கேருந்து வருது? உள்ளத்திலிருந்து, இருதயத்திலிருந்து. சிந்தனையே பொல்லாததாக இருக்குதான், பொல்லாத சிந்தனைகளும். அது என்னென்ன சிந்தனை அங்கே போட்டிருக்கு? அந்த சிந்தனை செயல்லாம் அங்கே போட்டிருக்கு. விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டதனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம், இதெல்லாம் வந்து நல்லதுன்னு சொல்ல, இதெல்லாம் பொல்லாங்கானது. அதனால தான் வந்து அவன் வந்து ரட்சிக்கப்படாத மனுஷன் நல்லவனாக இருந்தால் கூட அவனை பொல்லாதவன்னு சொல்லுது பைபிள். நீ வந்து பிள்ளையின் மேலே, குடும்பத்தின் மேலே அக்கறை காட்டுற மனுஷன் தான். ஆனால் அவன் இருதயம் வந்து நீ செய்கிற செயல்கள் நல்லா இருக்கலாம், ஆனால் நீ பொல்லாதவன். எப்போ வேணாலும் அந்த பொல்லாத குணம் வெளிப்படும். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போதுன்னு சொல்கிறார், ரட்சிக்கப்படாத மக்களை பார்த்து சொல்கிறார் அவர். அப்போ பொல்லாதவன் அப்படின்னு சொல்லும்போது, ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மனுஷனும், இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக தேவனாக ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வொரு மனுஷனும் பொல்லாதவர்களாகி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ரட்சிக்கப்படாத மக்களுடைய கரங்களிலே சில தேவ பிள்ளைகள் அவங்க வந்து அப்படி அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. அவங்க கம்பெனியில் வேலை செய்வாங்க, ஒரு கம்பெனியில். அந்த கம்பெனி முதலாளி ரட்சிக்கப்படாதவனாக இருப்பான், அவன் என்ன பண்ணுவான்? பொல்லாதவனாக இருப்பான். ஒரு ஏரியாவில் நீங்கள் வசிப்பீங்க, அங்கே இருக்கிற மக்கள் எப்படி இருப்பாங்க? இப்போது லோத்து வாழ்ந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொல்லாதவர்களாக இருந்தாங்களாம். அவங்க ரொம்ப தொந்தரவு கொடுக்குற ஆட்களாம் பொல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த மாதோடைய வாக்கு தத்துவம் எரேமியா 15:21, நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தன் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். கர்த்தர் என்ன பண்ணாரா? அந்த பொல்லாதவனுடைய கையிலேருந்து நம்மளை வந்து அவனால் வர்ற பிரச்சனைகளுக்கு அதை நம்ம தப்பிக்கிறாராம். அதில் முதல் எல்லாம் ரட்சிக்கப்படாதவன் எல்லாருமே பொல்லாதவனாக இருக்கிறான். சில ஆட்கள் ரட்சிக்கப்பட்டு பொல்லாதவர்களாக இருப்பாங்க. ரட்சிக்கப்பட்டோம் பொல்லாதவர்களாக. யார் அந்த ரட்சிக்கப்பட்ட பொல்லாதவர்கள்? ஹூ இஸ் பிளாக் ஷீப் அப்படின்ற மாதிரி. யார் அந்த ரட்சிக்கப்பட்ட பொல்லாதவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வசனத்துக்கு முரண்பாடாக பேசுகிற எல்லாதவர்களும் ரட்சிக்கப்பட்ட பொல்லாதவர்கள். வசனத்துக்கு முரண்பாடாக பேசுகிற எல்லாருமே. வேத வசனம் ஒன்று சொல்லும், பொருளாதாரத்துக்கு எதிராக சரீரத்தில் வியாதியின் அறிகுறிகள் இருக்கலாம், அது உண்மையாக கூட இருக்கலாம், அது தவறுன்னு சொல்ல. தலை உங்களுக்கு வைக்கிறது உண்மை தான், அதை நான் பொய்ன்னு சொல்லலை. ஆனால் வேத வசனம் அவருடைய தமிழ்நாள் நீங்கள் குணமானீர்கள்னு சொல்லுது. தலை வெடிச்சு போகாமல் வலிக்குது, அது உண்மை தான். ஆனால் வேத வசனம் வந்து சத்தியமாக இருக்குது. அதை நீங்கள் அறிக்கை பண்ணால் இந்த உண்மையிலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. எந்த உண்மையிலேருந்துன்னா, வேத வசனத்துக்கு ஒத்து வராத ஒரு பிரச்சனை உண்மையாக உங்கள் வாழ்க்கையில் இருக்குது, வியாதி இருக்குது. அல்லது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வெளியே நீங்கள் வந்துடுவீங்க. வியாதி மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள். உங்களை பணக்காரன் பைபிள் வசனம் சொல்லுது. ஆனால் இப்போது வந்து ஒரு மிடில் கிளாஸ் லெவலில் கூட இருக்க முடியாத தடுமாற்றமான சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம். குறைந்த வருமானத்தை சம்பாதிச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு போதிய வசதி வாய்ப்பு இல்லாத ஒரு நிலையில் நீங்கள் இருக்கலாம். தேவைகள் சந்திக்கப்படாத நிலையில் கூட நீங்கள் ஒரு வேளை இருக்கலாம். ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுதுனாக்கா, தரித்திரம் ஒரு சாபம். இந்த சாபம் வந்து பாவத்தினால தான் ஒவ்வொரு மனுஷன் மேலே இருக்குது. இயேசு கிறிஸ்து பாவத்தை மாத்திரமல்ல, பாவத்தின் விளைவாய் உங்களை வாட்டி வதைக்கிற, ஆட்டி படைக்கிற தரித்திர சாபத்தையும் சேர்த்து தான் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே.
அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினால் ஐஸ்வர்யங்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை பணக்காரன் வேதவசனம் சொல்லிட்டு வரல. இப்போ நிஜ வாழ்க்கையில் அது இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் நிஜத்தை பேசுகிற மனிதெல்லாம் நீங்கள் இருக்கலாம், உண்மையை பேசுகிற மனிதெல்லாம் இருக்கலாம். அப்படி பேசினா கூட வேதவசனம் சொல்லலாம். வேதவசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வசனத்துக்கு ஒத்து வராத பேச்சை, பிரச்சனையே பேசிகிட்டு இருக்கிற ஆட்களை, சூழ்நிலைகளே பேசிகிட்டு இருக்கிற ஆட்களை பொல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லுது. இவங்க ரட்சிக்கப்பட்ட பொல்லாதவர்கள். முதல்ல சொன்ன ஆட்கள் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்படாத பொல்லாதவன். அவன் சுபாவமே பொல்லாத சுபமாக இருக்குது. இருதயத்துலேருந்து விபச்சாரம் வேசித்தெல்லாம் அப்படியே புறப்பட்டு வருது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் இருதயத்துலேருந்து என்ன வருது? அவன் இருதயம் வந்து எல்லா காவலோட காத்துக்கொள்ளணும். ஜீவ ஊற்று அங்கேருந்து புறப்பட்டு வரும். ஜீவன் ப்ளஸ் ஊற்று, ஆசீர்வாதம் புறப்பட்டு வரும். வாய் வழியாக வார்த்தையாக வந்து அது சூழ்நிலையை மாற்றிடும். ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய இருதயம் என்னது? அது ஜீவ ஊற்று அங்கே. இவன் இருதயத்துலேருந்து போனால் எது புறப்பட்டு வரும்? விபச்சாரம், வேசித்தனம், இதுதான் புறப்பட்டு வரும். மதிகேடு, வன்கண், பொறாமை. ஏன்னா அவன் இருதயம் வந்து பொல்லாத சிந்தனைகளாக இருக்குது. பொல்லாத விலாகிவைகள் வந்து அவனை தீட்டுப்படுத்து. வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை வந்து அதுவே அவனை ஆட்கிரமித்து அவன் வாயின் அறிக்கையை அவனை நாசமாக்கிட்டு இருக்குது. அவன் பொல்லாதவன். அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட சில தேவ பிள்ளைகள் வந்து வேலை செய்கிற ஆட்களாக இருப்பாங்க. அவங்களால தேவனுடைய சித்தத்தை விடுதலை செய்ய முடியாது. ஒரு வீட்டுக்கு வாடகையில் இருப்பாங்க பாருங்கள். அது ஹவுஸ் ஓனர் வந்து பொல்லாதவனாக இருப்பான். வீட்டில் ஒரு ஜப கூட்டம் கூட நடத்தக்கூடாதுன்னுவான். ஆனால் என்ன பண்ணுவான்? வாடகைலாம் கரெக்டாக வாங்கிடுவான். வாடகைலாம் கரெக்டாக வாங்கிடுவான். அப்பப்போ ஏற்றிக்கினே இருப்பான் பாருங்கள். எல்லாத்தையும் கரெக்டாக ஒரு வருஷம் ஆனானே ஏற்றிடுவான் வாடகையை. அதெல்லாம் கரெக்டாக வாங்கிடுவான். ஆனால் என்ன நடத்தக்கூடாது? ப்ரேயரு பண்ணக்கூடாது, ஜெப கூட்டம் நடத்தக்கூடாது. வாடகை கொடுக்குறது நம்ம, அந்த வீட்டை பராமரிக்கிறது நாம். இதே வாடகை கொடுக்க மாட்டோம் போடான்ட்டு அவன் எங்கேயோ இருப்பான். மெட்ராஸில் இருந்துக்கிட்டு இங்கே இடம் வாங்கி போட்டு வச்சுருப்பான். அவன் வந்து இங்கே பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு போனான். அது செலவு பண்ணிவிட்டு ஒரு செக்யூரிட்டி மாதிரி போட்டு வச்சுக்கிறான் அவனை அந்த வீட்டை பார்த்துக்கிறதுக்கு. ஆனால் அவன் கண்ட்ரோல் பண்ணுறான். என்ன பண்ணுறான்னா, ஒரு செக்யூரிட்டி போட்டால் அவன் சம்பளம் கொடுக்கணும். ஆனால் நீ யார் தெரியுமா? அவனுக்கு சம்பளம் கொடுக்குற செக்யூரிட்டி. அந்த வீட்டை தொடச்சி பக்காவாக பராமரித்து வச்சுக்கின்னு அவன் என்ன பண்ணுறான்? கண்ட்ரோல் பண்ணுறான். ஜெப கூட்டம் நடத்தக்கூடாது, பாஸ்டர்லாம் வர ஜெபம் பண்ணக்கூடாது, தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட பிரச்சனைலாம் கொடுக்குறான் பாருங்க. அவன் யாருன்னா அவன் பொல்லாதவன், ரட்சிக்கப்படாத பொல்லாதவன். இப்போ ரட்சிக்கப்பட்ட பொல்லாதவன் யாருன்னு பார்க்குறோம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34-36 வரைக்கும் இங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானதை எப்படி பேசுவீர்கள்? யாரை சொல்கிறாரு? வேத வசனத்தை பேச முடியாத ஆட்கள். அவளை பார்த்து சொல்கிறாரு, விரியன் பாம்பின் குட்டிகளே. இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த புனை பெயர்கள்லாம் நிறைய கொடுத்துருக்கிறாரு. பைபிளை கையில் வச்சுட்டு பைபிளுக்கு முரண்பாடாக பேசுகிறவங்க ஆட்களுக்கு. விரியன் பாம்பின் குட்டிகள், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள், குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடர்கள், மாயக்காரன், மதிகேடன், விபச்சார சந்ததி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாவிகளை பார்த்து பெரும்பாலும் பேசின வார்த்தைகள் இல்லை. இந்த பரிசேயரும் சதுசேயரும் வேத பாகரும் பைபிளை கையில் வச்சுக்கின்னு மக்களை வந்து சத்தியத்தை நடத்தாமல் தவறான வழியில் நடத்தின அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்தா அந்த வார்த்தையை சொல்கிறார் அவர். என்னென்னா, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானதை எப்படி பேசுவீர்கள்? விரியன் பாம்பின் குட்டிகளே. அது என்னத்தை பண்ணோம்? அந்த பாம்புக்கு நீங்கள் வந்து என்ன தான் பாலையும் முட்டையும் வச்சு அவன் கடவுளாக கும்பிட்டா கூட அது விஷத்தை தான் கக்கும். அதில் என்ன வரும்? நல்லதாக வரும். ஆனால் ஒரு மாடை வந்து நீங்கள் வந்து வெளியில் அவன் கட்டி வைப்பான். அது அப்படியே பனியிலையும் மழையிலையும் அந்த கொட்டகை ஒரு பக்கம் மாட்டு கொட்டகை ஒழுகிட்டு இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான விட்டமின்ஸ் அதில் வைக்க மாட்டான், கம்மியாக போடுவான். மீதிலாம் ஜாஸ்தி போடுவான். கஞ்சி தண்ணி ஜாஸ்தி போடுவான். அதில் புண்ணாக்கு கொஞ்சம் தான் போடுவான், தவிடு கொஞ்சம் தான் போடுவான். கஞ்சி தண்ணி ரொம்ப ஜாஸ்தி ஊற்றுவான். அதை வந்து நீ சரியாக பராமரிக்கலாம் கூட அது உனக்கு பாலை தான் கொடுக்கும். அந்த மாடை வந்து வீட்டு வெளியே கட்டி வச்சு அதுக்கு வந்து நீ சரியாக பராமரிக்காமல் நீ விட்டுட்டுனா கூட அது எதை கொடுக்கும்? உன் உடம்புக்கு விட்டமினான பாலை தான் அது கொடுக்கும். இதை நீ வந்து முட்டையும் பாலையும் கொடுத்து நீ கோயில் கட்டி கும்பிட்டா கூட அது எதை கக்கும்? விஷத்தை தான்
கக்கும். சொல்கிறாரு இப்படி ஆட்களை பார்த்து, விரியன் பாம்பு குட்டிகளே நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானது எப்படி பேசுவீர்கள். இங்கே பேசுகிறது தான் மேட்ரேங்க. உள்ள வேதவசனம் போல் வேறு விஷயம்லாம் உள்ளே போயிருக்குது. மத போதனைகள்லாம் உள்ளே போய் உட்காந்துட்டு இருக்குது. இப்போ நான் அதை பேசிகிட்டு இருக்கிறேன். நீ மத போதனைகள் அவங்களை யாருன்னா வேத பாரகர், பரிசேயர், இவங்க குரூப்பை பற்றி தான் சொல்கிறாருங்க. அவர் பேசுகிறாலும் அப்படிப்பட்ட இடம் பொருள் எவ்வளோ தான் அந்த வார்த்தையில் அவர் பயன்படுத்தியிருக்கிறாரு. என்னென்னா அவங்கள பொல்லாதவர்களாக இருக்குன்றார். அவங்கள ரொம்ப நல்லவர்கள்லாம் சொல்ல, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானது எப்படி பேசுவீர்கள். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இப்போ 35ஆம் வசனம், நல்ல மனுஷன். முதல்ல பொல்லாதவன் யார்? சத்தியத்தை பேசாத எல்லாருமே பொல்லாதவர்கள். ரட்சிக்கப்பட்டு கையில் பைபிளை தூக்கின்னு சத்தியத்தை பேசாமல் சத்தியத்துக்கு எதிரான பிரச்சனைகளே வாயில் பேசிக்கின்னு பிரச்சனையை 100 முறை பேசின்னு இருப்பான். அதை அவன் சொல்லும் போதெல்லாம் நீ காது குத்து கேட்டுருக்கணும். ஆனால் நீ சொல்கிற வசனத்தை 2 முறைக்கு மேலே அவன் கேட்க மாட்டான். ஒரு முறை சொன்னாலே புரிஞ்சிருதுன்னு கேட்டான். கண்டிப்பாக சொல்கிறான், அவனுக்கு புரியவே இல்லை. அது புரிஞ்சா அடுத்த முறை அவன் பிரச்சனையை பேச மாட்டான். புரிஞ்சா உங்களுக்கு நினைப்பூட்டி எழுதுகிறேன் அப்படின்றார். எழுதுவதே எனக்கு வருத்தம் அல்ல அப்படின்றார். எழுதினதே எழுதுவது எனக்கு ஏற்கனவே சொல்லிட்ட மாதிரி திரும்ப சொல்கிறேன், திரும்ப எழுதுகிற நிருபத்தன்றார் பவுல். நான் எழுதுனதே எனக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது. என்ன பண்ணுறது, சத்தியம் உள்ளே போய் சரியாக இறங்கலை, சரியாக ஏறல. மறுபடியும் நினைப்பூட்டி எழுதுகிறேன். திரும்ப பேசுகிறேன். எதை? தேவனுடைய வார்த்தையை திரும்ப பேசிகிட்டு இருக்கிறேன். சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, வசனத்தை கேட்குறது ஒரு முறை தான் கேட்பாங்க. அது கூட ஒழுங்காக கேட்குறது கிடையாது. பாடி சொல்லும் போது போதும் எனக்கு தெரியணுவாங்க. ஆனால் பிரச்சனை விலக்கி பேசிகிட்டு இருப்பான். அதிலே தெரியும் வசனத்தை கேட்குறது கம்மி அப்படின்னு. பிரச்சனை ஜாஸ்தி பேசும்போது வேதவசனம் சொல்லுது, விரியன் பாம்பு குட்டிகளே. ஏன் உங்களை விரியன் பாம்பு குட்டிகள்னாக்கா, உங்கள் நாக்கு சாவுக்கு எதுவான விஷயம் நிறைந்ததாக இருக்குதான். யாக்கோபுல அப்படி தான் எழுதுகிறார். நாவானது சிறியவயமாக இருந்தும் பெருமையானவர்களை பேசும். அது சாவுக்கு எதுவான விஷயம் நிறைஞ்சதாக இருக்குதான். அந்த பாம்பு கொத்திடுச்சுன்னா அந்த விஷம் சர்றுன்னு ஏறுற மாதிரி சில ஆட்கள் பேசினா உருன்னு ஏறும் பாருங்க. சில ஆட்கள் பேசிட்டாங்கனாக்கா அப்படியே விஷம் ஏறுற மாதிரி ஏறும். நீங்கள் மற்றவங்களை பேசுகிற கோபமான வார்த்தையில் மட்டும் பேசுகிற உங்கள் பிரச்சனை நீங்கள் பேசும்போதே உங்கள் சூழ்நிலை அப்படி தான் அது ஏறினுது. நீங்கள் விஷத்தை என்ன பண்ணுறீங்க, பேசிகிட்டு இருக்கிறீங்க. பிரச்சனையை பேசும்போது, அவிசுவாச அறிக்கைகளை பேசும்போது, வசனத்துக்கு ஒத்துவராத வியாதியை பேசிகிட்டு இருக்கும்போது, உங்கள் பற்றாக்குறையை பேசும்போது, உங்கள் தரித்திரத்தை பேசும்போது, உங்கள் இல்லாமையை பேசும்போது, உங்கள் பலவீனத்தை பேசும்போது, உங்களுக்கு எதிராக எழுப்புற ஆட்களை பற்றி பேசும்போது வேதவசனம் சொல்லு, அந்த நேரத்தில் என்ன பண்ணுற தெரியுமா, நீ விரியும் பாம்பு குட்டிகளே நீங்கள் பொல்லாதவளாக இருக்க நலமானதை எப்படி பேசுவீர்கள். உள்ளத்தில் இருந்தால் தானே அங்கே வரும் வாயில். உள்ளத்தில் இருக்கிற என்ன பண்ணோம், காது வழியாக கேட்டால் தான் உள்ளத்தில் அனுப்ப முடியாது. காது வழியாக கேட்டு உன் வாயில் நீ பேசணும். அப்புறம் உன் வாயால் நீ பேசினா தான் எங்கே போவோம், இருதயத்துக்குள்ளே வேறு வசனம் போவோம். இல்லாட்டி இருதயத்துக்குள்ளே இருக்கிற மற்ற அந்த பொல்லாத விஷயம் தான் வெளியே வரும். சொல்கிறாரு, விரியன் பாம்பு குட்டிகளே நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானதை எப்படி பேசுறீங்க. விஷயமே பேசுறது தான். அவன் தான் பொல்லாதவர்கள்றார். வேதவசனத்துக்கு ஒத்து வராத பேச்சு பேசுகிற எல்லா ஆட்களும் பொல்லாதவர்கள்றார். இப்போ 35ஆம் வசனம், நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவில் எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதல் எடுத்து காட்டுகிறான். நல்ல மனுஷன் என்ன பண்ணுறான், அவன் பொக்கிஷத்தை திறக்கிறான். திறந்தவனே அதில் நிறைய வைரக்கற்களும் தங்கமும் மோதிரமும் நிறைய பொண்ணு வெள்ளியுமா இருக்குது பாரு, என்ன பொக்கிஷன். பொல்லாத மனுஷனை போய் பார்த்தனாக்கா அவனும் பாக்ஸை திறக்கிறான். அதில் கத்தியும் கபடாவும் துப்பாக்கியுமா இருக்குது. அப்போது இவன் இருதயத்தை திறந்தா இது வருது, நிறைய விலையுறந்த கற்கள்லாம் வருது. அவர் திறந்தானா வருது, கத்தியும் கபடாவும் துப்பாக்கியுமா இருக்குது. பொல்லாத மனுஷன் எதை எடுத்து காட்டுறான், அவங்ககிட்ட இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து காட்டுறான். நல்ல மனுஷன் என்ன பண்ணுறான், இவன்கிட்ட இருக்கிறதான் எடுத்து காட்டுறான். அப்போது சொல்கிறாரு என்னன்னாக்கா, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தை, உன் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்கும்போது வாய் வழியாக நீ பேசுவ. கண்டிப்பாக வாய் வழியாக நீ பேசுவ. எடுத்து காட்டுறா, எடுத்து பேசுறது. இப்போ ஒரு பீரோவை திறந்து நீ காட்டுறது, லாக்கரை திறந்து பார் எவ்வளோ பணம் வச்சிருக்கிறோம் பார் அப்படின்னு.
ஒரு ஜுவல் பாக்ஸை திறந்து பார், நான் அருமையான நெக்லஸ் வாங்கி வச்சுருக்கேன் பார் அப்படின்னு என்ன பண்ணுறது, அந்த ஜுவல் பாக்ஸை திறந்து காட்டுறது. பார், நெக்லஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பார், அருமையான வைரக்கற்கள் நிறைஞ்ச ஒரு நெக்லஸை வாங்கி வச்சுருக்கிறேன். நல்ல பொக்கிஷன் நல்லவர்கள் எடுத்து காட்டுகிறான். அவசியம் வேதம் சொல்லுது, நல்ல மனுஷன் எது பொக்கிஷமாம்? இருதயன்றது ஒரு பொக்கிஷம், பொக்கிஷ சாலை அது. தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவர்கள் எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதில் எடுத்து காட்டுறான்னு சொல்லிட்டு மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த அவிசுவாசமான வார்த்தையை பேசுகிற மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அவன் பொல்லாதவனாக தான் இருக்கிறான். என்னவா இருக்கிறான்? இப்படிப்பட்ட பொல்லாத ஆட்கள்கிட்ட போய் சில ஆட்கள் சிக்கியிருப்பாங்க. ஏற்கனவே ஒரு பொல்லாதவனை பார்த்தோம், ரட்சிக்கப்படாத பொல்லாதவன். இவன் ரட்சிக்கப்பட்ட பொல்லாதவன். ரட்சிக்கப்படாத பொல்லாதவன் சிக்கின ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஈசாக்கு போய் சிக்கிட்டான் அபிமெலேக்கு ராஜா கிட்ட. அவன் போகிற இடத்தெல்லாம் எந்துன்றான். தண்ணி வரலாம் உந்து, தண்ணி வந்தால் எந்துன்றான். தண்ணி வரலன்னா கண்டுக்க மாட்டான். துறவு தோண்டும் போது தண்ணி வரலன்னா கண்டுக்க மாட்டான். தண்ணி வந்துச்சுன்னா எழுந்துன்னுவான். அதே போல் இவன் யாக்கோபு அவனுடைய பையன் போகிறான். எது குட்டி ஜாஸ்தியாக போட்டு அது எழுந்துன்னுவான், எது குட்டி கம்மியாக போட்டு அது உண்டுன்றுவான். எது குட்டி புள்ளியும் மறியும் உள்ள குட்டி ஜாஸ்தியாக போட்டு அதெல்லாம் எழுந்து, கலப்பு நீரை குட்டி போச்சுன்னா அதெல்லாம் உண்டு. எது ஜாஸ்தியாக போட்டு அது எழுந்து, எது கம்மியாக போட்டு அது உண்டு. அவன்கிட்ட பேசிக்கிறான் லாபான்கிட்ட போயிட்டு. யோசேப்பு கூட பிறந்தவனே பொல்லாதவன். ரேட்டு பேசி வித்துறானுங்க பாருங்க அழகா. 20 வெள்ளி காசுக்கு இவனை ரேட்டு பேசி வித்துட்டான். அவ்வளோ பொல்லாதவன். தாவீது சிக்கினான் சவுல்கிட்ட போய் நல்லது செஞ்சு கோலியாத்தை கொன்று அவன் மான மரியாதை காப்பாற்றிட்டு போய் அவங்க எடுத்துக்கிட்டான். அவன் நாட்டை காப்பாற்றி அவங்களே கொடுத்துட்டு இப்போ அவனுக்கு பயந்து பயந்து காடுகள்லையும் மேடுகள்லையும் மலைகளையும் குகைகளையும் ஓடி ஒழிச்சிட்ருக்கிறான். ஆண்டவனை பாதுகாக்கிறார். இப்படி பொல்லாத மக்களுடைய கரங்களை போய் அநேக நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய பிள்ளைகள் சிக்கிடுவாங்க. நான் உன்னை பொல்லாதவன் கைக்கு தப்புவித்து, தாவீதை தப்புவித்த தேவன் சவுலுடைய கரங்களிலிருந்து, லாபானை தப்புவித்த தேவன். எப்படியாவது இவன் உழைப்பை பிடுங்கி வச்சு நம்ம பணக்காரனா அவனை நினச்சான். அவனை காப்பாற்றி விட்டார் ஆண்டவர். அவனை ஏசா கையிலேருந்து தப்புவிச்சார், லாபான் கையிலேருந்து தப்புவிச்சார், யாக்கோபு தேவன் தப்புவிச்சார். ஈசாக்கு அபிமெலேக்கு ராஜா கையிலேருந்து கத்தனை பண்ணார், தப்புவிச்சார். ஆபிரகாம் அபிமெலேக்கு ராஜா அவன் மனைவியை கொண்டு போயிட்டான், கர்த்தனை பண்ணார், தப்புவித்தார். பொல்லாத மக்களுடைய கரங்களில் போய் சில நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் சில இக்கட்டான சூழலில் போய் சிக்கிட்டு இருக்கும்போது, நீ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகிறேன்னு வேலைக்கு வர தேவையில்ல. ஒரு முடிவு ஒன்று எடுத்துடணும், அப்படிப்பட்ட எடுத்துடலாம். நான் கரெக்டான டிசிஷன் இப்படி எடுத்துடலாம். அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் எனக்கு கண்ட்ரோல் பண்ணால் கரெக்டான முடிவு எடுத்துருவேன். எந்த கவர்மெண்ட் வேலையும் கரெக்டாக முடிவு எடுத்துருவேன், ப்ரைவேட்டும் கரெக்டாக முடிவு எடுத்துருவேன். அப்படிப்பட்ட ஓவர் டைம் வேலை வாங்கலாம் வச்சுனாக்கா, நான் வர்றது தான் டைமிங்கு, நான் செய்கிறது தான் ஒர்க்கு, நான் கொடுதான் ரிப்போர்ட்டு, ஆக்ஷன் நீ எடுத்துக்க, நீ தான் முடிவு பண்ண வேலைக்கு நீ வச்சுக்கலாமா வானாவான்றது. வேலைக்கு என்ன வச்சுக்கலாமா வானாவான்றத நீ தான் முடிவு பண்ணணும். நான் வரதான் டைமிங், நான் செய்தான் ஒர்க்கு, நான் கொடுதான் ரிப்போர்ட்டு. உன் கண்ட்ரோலாக நான் இருக்க முடியாது. நீ எதிர்பார்த்து அதிகமாக வேலை செஞ்சு கொடுத்துருவேன். எதிர்பார்க்குறத விட அதிகமாக ஒர்க் பண்ணி நான் என்னுடைய அவுட்புட்டை காமிச்சிடுவேன். ஆனால் நான் வர்றதான் டைமிங், நான் செய்கிறதான் ஒர்க்கு, நான் கொடுத்தான் ரிப்போர்ட்டு. இதுக்கு மேலே நீ எனக்கு கண்ட்ரோல் பண்ணி நான் ஆர்டர் பண்ணலாம் உட்காந்துக்கூடாது. நீ எதிர்பார்த்து அதிகமான அவுட்புட் நான் கொடுத்துட்றேன். நீ சொன்ன கூட அவுட்புட் வர, நான் அதிகமான அவுட்புட் ஒன்று கொடுத்துட்றேன். உன்னுடைய டார்கெட்டு நான் கொடுக்க கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். சில ஆட்களை பிடிச்சி அப்படி போட்டு வச்சுட்டு இருப்பாங்க பாருங்கள். எவ்வளோ கிறிஸ்தவ தேவ பிள்ளைங்க பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வர முடியல, ஏன்னா வேலைக்கு போகிறாங்களாம். அவங்கள்ட்ட பழிச்சுன்னு சொல்லிடணும், ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சைக்கு நீ அமிச்சேனாக்கா இந்த கம்பெனிக்கு நீயே மேனேஜராக இருப்ப.
இல்லைன்னா இதேமாரி ஒரு கம்பெனி நான் ஆரம்பித்து அதோட 10 மடங்கு பெரிய கம்பெனி ஆரம்பித்து அதில் நான் மேனேஜராக இருப்பேன். நீ தான் முடிவு பண்ணிக்கணும் நான் போனாமா வானாவான்றது. உன் வார்த்தையின்படியே கர்த்தர் ஆக்குவார். உன்னை உன் வார்த்தையின்படியே கர்த்தர் ஆக்குவார். ஞாயிற்றுக்கிழமை நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டுனா இந்த கம்பெனிக்கு நீயே முதலாளியாக இருப்ப, நீயே மேனேஜராக இருப்ப. இல்லை 10 மடங்கு கம்பெனி நான் ஆரம்பிச்சுட்டு அதில் நான் மேனேஜராக இருப்பேன். நான் உங்கள்கிட்ட ஸ்டாஃப் வரணுமா உன்னோட 10 மடங்கு பெரிய கம்பெனி முதலாளியாக இருக்குமான்றது நீ தான் முடிவு பண்ணிக்கணும். வானத்தை பூமி உண்டாக்குனவருடைய பிள்ளை நான். உங்கள்கிட்ட வந்து கையை தூக்குற ஆள் நான் கிடையாது, அவர்கிட்ட கையை தூக்குற ஆள் நான். உங்கள்கிட்ட வந்து பண சம்பளத்துக்காக ஆண்டவர் விட்டு வந்து கை தூக்கி நிற்கிற ஆள் நான் கிடையாது. உன் ஷூக்கு லேசு கூட வானான்னு தூக்கிடா சார் ஆள் நான். அப்படி ஒரு ஆட்கள் இருக்கலாம். பாதரட்சின் வார் கூட தேவையில்லை. நான் பரவான் அவன் கொடுக்குறான்னு தான் சொன்னான். எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், ஜனல் எனக்கு தாரானா. அட பாவி, பாதரட்சியின் வாரணை தெரியுமா? ஷூக்கு கட்டுற லேஸ் அது. அப்புறம் லெதரில் போடுவாங்க, அதுக்கு வாரில் போட்டு கட்டுவாங்க. இப்போ எல்லாமே பிளாஸ்டிக் அது இதுன்னு வந்ததுனால தெரில. இப்போ ஓடுற நேரத்தில் ஷூ அறுந்து போச்சுன்னா இல்லை அந்த வாரம் இறந்து போச்சுன்னா ஷூ கீழே வந்துடும். இழுத்து கட்டணும் அதை. அதான் பாதரட்சியின் வார் அது. என் ஷூக்கு ஒரு லேஸு கூட நீ கொடுக்க தேவையில்ல, எடுத்துன்னு போய்டு. அந்த மாதிரி சின்ன விஷயம் கூட ஒன்று வாங்க மாட்டேன் நான். வானத்தையும் பூமி உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு நேராக என் கையை நான் உயர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து நான் கை நீட்ட ஆள் கூட, நான் அவர்கிட்ட கை நீட்ட ஆள் நான். அப்போது பொல்லாதவன் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்படாத எல்லோருமே, ரட்சிக்கப்படாத மக்கள் பொல்லாதவர்கள், அவிசுவாச அறிக்கை செய்கிறது பொல்லாதவர்களாக இருக்கிறாங்க. மூன்றாவது சில பொல்லாத ஆட்கள் போய்ட்டு சில தேவ பிள்ளைகள் சிக்கிடுவாங்க தெரியாமல். இது வந்து சத்தியத்தை குறித்த ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூர்டு இல்லாதனால வர பிரச்சனை இது. அவங்க யாருன்னா பொல்லாத வேலையாட்கள். கையில் பைபிள் வச்சுருப்பான், ஊழியம் செய்கிறேன்னு சொல்லுவான். ஆனால் அவன் போதிக்கிற போதுன்னா கள்ள போதனையாக இருக்கும். மக்கள் வந்து ஆடம்பரத்தை பார்த்துட்டு ஓடிடுவாங்க. எதை பார்த்து ஓடுவாங்க? ஆடம்பரம், அதை பார்த்து ஓடுவாங்க. அது எப்போ வேணால் கீழே வந்துடும். அது ஆடும் பம்பரத்தை போன்றது. ஆடும் ப்ளஸ் பம்பரம் சேர்த்து படிச்சிங்கனாக்கா ஈக்குவல் டு ஆடம்பரம். ஆடும் ப்ளஸ் பம்பரம் அது அப்படியே கூட்டி படிச்சிங்கன்னா ஆடம்பரம். அது எப்போ விழுவோன்னு தெரியாது, சுற்றிக்கிட்டு இருக்கு. வந்தோம் அப்படியே ஜனத்தை பார்த்து, பகட்டை பார்த்து, ஆடம்பரத்தை பார்த்து சத்தியத்தை போகிற இடத்த விட்டு ஓடுவாங்க பாருங்கள். நல்லா சுத்தம் கிருக்குன்னு. அது பம்பரம் கடைசியில் சுத்தமாக அவனுக்கு கொஞ்ச நாள் சுத்தம். ஆனால் அது கொஞ்ச நாள் சுத்தம், அதுக்கப்புறம் சுத்தாது. அதுக்கப்புறம் அது சுத்தவே சுத்தாது. ஆனால் கடிகாரத்துடைய முள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் சுத்தம், ஆனால் சுற்றிக்கினே இருக்கும். அது நிற்காது. அது ஸ்லோவாக தான் சுத்தம், கரெக்டாக சுற்றிக்கினே இருக்கும். அது அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பொல்லாத ஆட்களில் போய் சுற்றிடுவாங்க, சிக்கிடுவாங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவங்கள பைபிள் இப்படியே சொல்லுது. அவங்க என்ன சொல்லுதுனாக்கா, நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். என்ன மாதிரி வார்த்தைகள்லாம் பவுல் இயேசுலாம் பயன்படுத்த பாருங்க. அவங்க பைபிளை தூக்கி மக்கள் அப்படி மிஸ்கைட் பண்ணுற ஆட்கள்லாம் பார்த்து சொல்கிறாரு. அவங்கள என்னன்னு சொல்கிறாரு? நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அடுத்த வேடத்துக்கு நாய்கள் யாருன்னு சொல்கிறார்? பொல்லாத வேலையாட்களுக்கு. இந்த கலாத்திய சபை சத்தியத்தை சுவிசேஷத்தை அறிவித்து, சத்தியத்தை போதிச்சு ஜனங்க அப்படியே சத்தியத்தில் வளர்றான். அந்த சபையை உருவாக்குனவர் யாருன்னா, அந்த இடத்துல கலாத்திய பகுதியில் போயிட்டு சுவிசேஷத்தை அறிவித்து அங்கே சபையை ஏற்படுத்தினார் அப்போஸ்தலனாகிய பவுல். அங்கே சில பக்க வழியாக சில யூதர்கள் நுழைஞ்சு நியாயப்பிரமாணத்தின் படி நடக்கணும்னு சொல்லி விருத்த சதன மனசில் அப்படி போதிச்சிட்டாங்க. அவங்க குழம்பி போய் இவன் சொல்கிறது தான் கரெக்டாக நினச்சி அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? கலாத்திய சபை. அப்போ சொல்கிறாரு, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6-9 வாசிக்கிறோம் பாருங்கள். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விற்று வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புவதை பற்றி நான் என்ன பண்ணுறேன்? ஆச்சரியப்படுறேன். உனக்கு சுவிசேஷ அறிவிச்சு நான் ஆண்டுக்குள்ளே வழி நடத்தினேன். நீ ஆடம்பரத்தையும் பகட்டையும் பார்த்துட்டு கள்ளப்போதனில் போய் உட்காந்துக்கிட்ட. சொல்கிறாரு, வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை புரட்ட மனதாக இருக்கிறாங்களே இல்லாமல் வேற இல்லை. நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை இல்லாமல் நாங்களாவது
வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தே இல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். யாரும் அவன் தான் பொல்லாத விளையாட்கள்றார். இது மாதிரி சத்தியத்தில் நடக்கிற ஆட்களை திசை திருப்புறவங்க, சத்தியத்தில் நடக்கிற ஆட்களை திசை திருப்பி மிஸ்கைட் பண்ணுறவங்க, அவங்கள தான் பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 3:2 நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு. கலாத்திய சபை அதில் சிக்கிடுச்சு. கலாத்திய சபையுடைய மெயின் சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரட்சிக்கப்பட்ட திருச்சபை எப்படி கள்ள போதனால் வஞ்சிக்கப்படுகிறது, அல்லது கள்ள போதலுடைய கரங்களில் போய் சிக்கி அவர்கள் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனத்தையும் திட்டத்தையும் அவர்கள் இழந்து போகிறார்கள். அதை பற்றி பேசுகிறது தான் அந்த கலாத்திய நிருபம். நல்ல சர்ச்சு, பவுல் போலிச்ச சர்ச்சு உருவாக்கின சர்ச்சு, அங்கே சுவிசேஷத்தை அவர் அறிவித்தார். ஆனால் மக்கள் தவறான ஆட்கள் போய் சிக்கிக்கிட்டாங்க. இப்படியே கேட்குறாரு அவங்கள பார்த்து. கலாத்தியர் 3:1-4 புத்தி இல்லாத கலாத்தியர் என்றார் அவங்கள பார்த்து. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 1-4 வாசினாக்கா, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனால் ஆவியை பெற்றீர்கள்? மத போதனை போதிக்கிற நாட்கள் போய் சிக்கிட்டே. நீ நியாயப்பிரமாணத்தின் கிரியை விசுவாச போதனை உனக்குது. வேற வசந்த காதல் கேட்டு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வளர்றது சொல்கிறார். ஒன்றை மாத்திரம் இடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனால் ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினால் ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இத்தனை பாடுகளை வீணாய் பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்று. எல்லாம் உங்களுக்கு எடுத்த ஸ்டெப்பெல்லாம் வீணாக போச்சு. 2வது முறை என்ன பண்ணுறோம்? ஒரு குழந்தையை பெற்றெடுத்துக்கு ஒரு முறை தான் கர்ப்பவேதனைப்படுவான் ஒரு தாய். ஒரு குழந்தை பெற்றெடுத்துக்கு கர்ப்பவேதனையை ஒரு முறை தான் படுவான், அப்படி தானே? ஆனால் பவுல் நான் சொல்கிறாருன்னா, கலாத்தியர் 4:19 என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாக்கும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனைப்படுறேன். கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாகும் அளவும் நீங்கள் சத்தியத்துலேருந்து கொஞ்சம் திடம் புரண்டுறீங்க, தவறான நாட்கள்கிட்ட போய் சிக்கி குழம்பிட்டீங்க. இப்போ சத்தியம் எது, சத்தியத்துக்கு எதிரான வஞ்சகம் எதுன்னு உங்களுக்கு தெரியல. நீங்கள் பொல்லாத வேலையாட்களோட போய் சிக்கிட்டீங்க. அவன் நாய்கள்னு சொன்னார், நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள்ன்றார். தவறான ஆட்கள்கிட்ட போய் சிக்கிட்டீங்க, தவறான போதில் போய் சிக்கிட்டீங்க. இப்போ விசுவாசத்தை வளர முடியல, உங்களுக்கு குழப்பம் வந்துடுச்சு. இப்போது புத்தி இல்லாத கலாத்தியன்னு சொல்கிறாரு. இப்போ நான் திரும்பவும் என்ன பண்ணுறேன், ஒரு முறை சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது, ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது ஒரு தாய் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்குள்ள பயம் பதட்டம் எல்லாமே இருக்கும். கர்ப்பவேதனைப்பட்டு அந்த குழந்தையை பெற்றெடுத்த உடனே இது வரைக்கும் இல்லாத ஒரு சந்தோஷம் அவங்களுக்குள்ளே வந்துடும். குழந்தை பிறந்த உடனே என்னன்னாக்கா, என்னால் இந்த உலகத்துக்கு ஒரு குழந்தைய கொண்டு வர முடிஞ்சுது, என்னால் அந்த உலகத்துக்கு ஒரு குழந்தைய கொண்டு வர முடிஞ்சுது அப்படின்ற சந்தோஷம், இனம் புரியாத ஒரு சந்தோஷம் அவங்களுக்குள்ளே இருக்கும். குழந்தை பெற்றெடுத்துக்கு அப்புறம் அவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும் அவங்களுக்கு. அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு ஏற்கனவே ஒரு கர்ப்பவேதனை பட்டுட்டேன் சுவிசேஷம் அறிவிச்சு உங்களை ஆண்டுகள் வழிநடத்துறதுக்கு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நீங்கள் இப்போ தவறான நாட்கள் போய் சிக்கிக்கிட்டீங்க, திரும்ப கர்ப்பவேதனை படுறேன் உங்களை. அதுலேருந்து உங்களை என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களுக்கு உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனை படுகிறேன். அப்படி கர்ப்பவேதனை படும்போது கடைசியில் என்னையே நீங்கள் சத்ருவான்னு நினச்சிட்டீங்க. சொல்கிறார் கலாத்தியர் 4:16 இது 4ஆம் அதிகாரம் முன்னாடி 16ஆம் வசனத்தில், நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதுனாலே உங்களுக்கு சத்துருவானேனோ? நான் சத்தியத்தை சொன்னதுனால சத்துருவானு திரும்பவும் வாக்குத்தத்தத்தை வாசிப்போம். இறைமையா 15:21 நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து. யார் அந்த பொல்லாதவர்கள்? முதல்ல பார்த்தோம், ரட்சிக்கப்படாத எல்லாருமே, ரட்சிக்கப்படாத இயேசு சொந்த ரட்சகர தேவனா ஏற்றுக்கொள்ளாமல் உலகில் இருக்க எல்லாருமே நல்லவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் அவன் பொல்லாதவன் வேதவசம் சொல்லுது. அவன் பொல்லாதவனத்தை ஒரு குறிப்பிட்ட சூழல் வரும்போது நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் பணி செய்கிற இடத்துல அப்படி ஆட்கள் இருப்பாங்க, உங்கள் குடும்பத்தோட சில சொந்த பந்தங்கள் ரட்சிக்கப்படாத மக்கள் இருப்பாங்க, அங்கே அப்படி ஆட்கள் இருப்பாங்க. நீங்கள் வசிக்கிற இடத்துல அப்படி ஆட்கள் இருப்பாங்க. இந்த ரட்சிக்கப்படாத எல்லா ஆட்களுமே பார்த்தீங்கன்னாக்கா பொல்லாதவன். ஒரு நல்லவனாக கூட இருப்பான், பிள்ளை மேலே அக்கறை காட்டுறால தான் இருக்கிறான்,
அப்பத்தை கேட்டால் அப்பத்தை தான் கொடுப்பான். எந்த ஒரு தகப்பனும் அப்பத்தை கேட்டால் கல் எடுத்து கொடுக்க மாட்டான். எந்திரா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி என்ன பண்ண மாட்டான். பண்ணை கேட்டால் பாறாங்கல் எடுத்து கூழாங்கல் எடுத்து கொடுக்க மாட்டான். அப்பன்னா பன்னு ப்ரெட்டு, அவங்க வந்து அப்பன்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் அப்பன்னா பன்னு அல்லது ப்ரெட்டு, அதுதான் அப்பம். அப்பத்தை பிட்டு ஏசு என்ன பண்ணார், கொடுத்தார். அப்போ ப்ரெட்டை கேட்டான் அல்லது பண்ணை கேட்டான் கல் எடுத்து எந்த தகப்பனும் கொடுக்க மாட்டான். அப்போ அவன் நல்ல மனுஷன் தான், அவனை பொல்லாத வந்து, ஏன்னா அவன் இருதயமே பொல்லாத சிந்தையாக இருக்குது. அப்போ ரட்சிக்கப்படாத அனைவரும் பொல்லாதவர்களாக இருக்கிறாங்க. ரெண்டாவது, ரட்சிக்கப்பட்டும் ஃபெய்த் கன்ஃபஸ் பண்ணாமல் சூழ்நிலையே பேசிகிட்டு இருக்குது, பிரச்சனையே பேசிகிட்டு இருக்கிற எல்லாருமே பொல்லாதவர்களாக இருக்கு. அவனை விரியன் பாம்பின் குட்டிகள் என்றார். ஏன்னா நாவானது சாவுக்கேதான விஷயம் நிறைஞ்சதாக இருக்குதான். அது மரண பிரமாணத்துக்கு கூட ஆப்ரேட் பண்ணி விட்டுருமா. சாவுக்கேதான விஷயம்னா நீ பிரச்சனையே பேசிகிட்டு இருக்க, வேறு வசந்த பேசாமல் இருக்கிற பிரச்சனை பேசிகிட்டு இருக்கிற. மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா கள்ளப்போதர்கள் போய் சிக்கிற ஆட்கள், கள்ளப்போதர்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் கத்து என்ன பண்ணுறாராம், தப்பு வைக்கிற நல்ல தேவனாக இருக்கிறான். இப்போ திரும்ப வாக்குத்தத்தம் வாசிப்போம். இந்த 3 விதமான மக்கள் பொல்லாதவர்கள் பார்த்தோம். உன்னை பலவந்தரின் கைக்கு என்ன பண்ணுவேன், நீங்களாக்கி விடுவிப்பேன். யார் கையிலேருந்து, பலவந்தரின் கைக்கு. கம்பல் பண்ணுறது. சில ஆட்களை வந்து பார்த்திங்கன்னா நல்ல மனுஷனை கம்பல் பண்ணி பாவத்தில் விட வச்சுருவான். கூட நல்லா பேசி பழகி என்ன பண்ணுவான் பாவத்தில். ஆனால் அப்போஸ்தலனாகிய சூப்பராக அதை தப்பு வச்சார். சபையில் ஒரு மனுஷன் இருந்தான், தன் தகப்பனுடைய மனைவி வச்சுட்டு இருந்தான். கொரிந்து சபையில் 9 வரமும் பெற்ற சபை. அது 9 வரமும் பெற்ற சபை. உள்ளன்னு வந்தால் ஒருத்தன் தீர்க்கதரிசனம் சொல்லுவான், ஒருத்தன் சங்கீதம் பாடுவான், ஒருத்தன் அந்நிய பாஷை பேசுவான், ஒருத்தன் வியாக்கியானம் பண்ணிகிட்டு இருப்பான், ஒருத்தன் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருப்பான். எல்லா கிஃப்ட்டும் ஆப்ரேட் ஆன சர்ச்சு அது கொரிந்து சபை. அந்த கொரிந்து சபையிலே பார்த்தீங்கன்னாக்கா, கொரிந்து சபையில் 1 கொரிந்தியர் 5:1-2 வாசிக்கும் போது, உங்களுக்குள்ள விபச்சாரம் உண்டு என்று பிரத்யட்சமாக சொல்லப்படுகிறதே, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவி வைத்து கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்கு சொல்லப்படாத விபச்சாரமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியம் செய்தவன் நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். நீங்கள் மேன்மை பாராட்டுவது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்தமா விசேந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களாம். ஆகையால் நீங்கள் புளிப்புதாதாக இருக்கும்படி, புளிப்பில்லாதவர்களாக இருக்கும்படி, புதிதாய் பிறந்த பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்து மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அதனால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். அப்போ இங்கே என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களை வந்து உங்களோட பழகி உங்களை தேவ சித்தத்தில் நடத்துகிற ஆள் இல்லை, தேவ சித்தத்துக்கு எதிரான விஷயத்தில் உங்களை சிக்க வைக்கிற ஆள். தானம் கெட்டு மற்றவனையும் கெடுக்கிற ஆள் அவங்க. தானம் கெட்டு மற்றவனையும் கெடுக்கிற ஆட்கள். அவங்கள பார்த்தீங்கன்னா பலவந்தர்கள், கம்பல் பண்ணி இப்படிப்பட்ட பாவத்தில் விழ வைக்கிற ஆட்கள். தேவனை ஆராதிக்கக்கூடாது அப்படின்னு கம்பல் பண்ணி எனக்கு தான் நீ வேலை செய்யணும், அடிமையாக இருக்கணும்னு சொல்லி வச்சுருந்தான். பார்வன் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை 430 வருஷமாக. கர்த்தர் என்ன பண்ணாராம், அந்த பலவந்தனுடைய கரங்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தார். நான் உருவாக்கியிருக்கிற பொற்சிலையை தான் நீ வணங்கணும் அப்படின்னு ஆர்டர் போட்டான் நேபுகாத் நேச்சர். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உண்மையான தேவனை ஆராதிச்சாங்க. அவன் சொல்கிறான், தூக்கி எரிகிற அக்னி சூளையில் போட்டுருவேன், உங்கள் கர்த்தரை விடுவிப்பாரா, விடுவிச்சாலும் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் நீ உருவாக்கின பொருசில் நாங்கள் வணங்குவதும் இல்லை அப்படின்ட்டான். தூக்கி போட்டான். அவன் கட்டாயப்படுத்துறான், ஒன்று இருந்தால் இப்படி தான் இருக்கணும், நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கணும், விருப்பத்துக்கு மாற அவங்கள நடத்துறது தான் கட்டாயப்படுத்துறது. நீ தேவ சித்தத்தெல்லாம் செய்யக்கூடாது, இப்படி தான் இருக்கணும். அங்கே 4ஆவதா தேவ சாயலுடைய ஒரு மனுஷன் அங்கே உலாவிட்டுருக்கிறார், தூதனானவர். அந்த புல்லானுடைய கரங்களும் தப்பி வைத்தார். அதே தானியேல் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, தரியு ராஜா நல்லவன் தான், தானியேலை எப்படி போட்டு சிக்க வைக்கிறான்னு போட்டு அவன் போட்டு ஆர்டரை வச்சு அவனை காலி பண்ணிட்டான். ஆர்டரை வந்து ஃபாலோ பண்ணல,
இவன் எப்போ போல் ஜெபம் பண்ணிட்டுருக்கிறான், அப்படி விடாமல் சிங்க கேபியை தூக்கி போட்டுன்னு நீ ஆர்டர் போட்டிருக்கிற அப்படின்னு. அவன் விருப்பம் இல்லாமல் அவன் போட்டு ஆர்டர் அவன் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி தூக்கி போட்டான். சிங்கங்கள் வாய்களில் தூதனை விட்டு கத்த என்ன பண்ணாராம், கட்டி போட்டார். இந்த பொல்லாத ஆட்கள்கிட்ட போய் சில நேரத்தில் தேவ பிள்ளைகள் சிக்கிக்கொள்ளும் பொழுது ஊழியம் செய்தனால போய் சிக்கிக்கிறது. அங்கே ஒரு சட்டம் போட்டாங்க, அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்யும்போது இயேசுவை கிறிஸ்துன்னு பிரசங்கம் பண்ணக்கூடாது, வேறு என்ன வேணால் பண்ணிக்கோ, இயேசுவை கிறிஸ்துன்னு பிரசங்கம் பண்ணக்கூடாது. பிரசங்கம் பண்ண தூக்கி உள்ளே வச்சுருவான். பண்ணுறான் அப்போஸ்தலன் இவன் பேதுரு தைரியமாக தூக்கி நல்லா உட்காவலர் 9 கேட்டு போட்டிருக்குமா, ஃபஸ்ட்டு கேட்டு, செகண்ட் கேட்டு, 3 கேட்டுன்னு போட்டு உள்ளே வச்சுட்டு இருந்தான் ஜெயிலில், தப்பிக்க முடியாத அளவுக்கு. நைட்டு வந்து விழாவில் தட்டி எழுப்புறாரு தேவதூதன், கையில் போட்டு சங்கிலி இவ்வளோவும் போட்டு கையில் வேற கைது பண்ணி வச்சுருக்கிறான், சங்கிலி போட்டு கட்டி வச்சுருக்கிறான். ஏன்னா காலிலேருந்து இவனை கொலை பண்ணுறதுக்காக. அந்த சங்கிலிலாம் அறந்து போச்சு, கதவுகள்லாம் திறக்குது. கர்த்தர் என்ன பண்ணார், பேதுருவை வெளியே கொண்டு வந்தார். நைட்லேயே எல்லாம் ஜெபம் பண்ணிருக்காங்க விசுவாசிகள்லாம். கதவு போய் தட்டுறான் பேதுரு. ரோதை என்ற பெண் வந்து கேட்டுருந்தா, ஒற்று கேட்டுருந்தான். அவள் போய் சொல்கிறான் பேதுரு வந்துட்டார். அவங்களே நம்பலை. அது பொல்லாத சட்டம் போட்டான். பவுல் போகிற இடத்துல பிரசங்கம் பண்ணார். ஒரு குரிசென்னை சொல்கிற பெண்ணை வச்சு அங்கே ஆதாயம் பண்ணிட்டு இருந்த ஒரு கும்பலில் அவளே வாலின்றான் வந்து உன்னதமான தேவனுடைய குமாரர், உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன் சத்தமிட்டான். இது தேவன் சொல்ல பிசாசு சொல்லுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி இவளை விட்டு புறப்பட்டு போ அப்படின்னாரு. அந்த அசுத்தாய் அவளை விட்டு புறப்பட்டு போயிடுச்சு. அவளை வச்சு ஆதாயம் 10 நாட்கள்லாம் இவனை தூக்கி ஜெயிலில் வச்சிட்டாங்க. நடு ராத்திரியில் என்ன பண்ணுறாங்க, பாடி துதிக்கிறாங்க. அங்கேருந்து கர்த்தனை பண்ணுறாரு, அவனை தப்பு விற்று வெளியே கொண்டு வர்றார். இப்படி தேவனுடைய ஊழியத்தை செய்யறதுனால தேவனுக்காக வைராக்கியமான தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தேவனுடைய சித்தத்தை செய்த அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பொல்லாத சூழ்நிலை போய் சிக்கிக்கொள்ளும் போது கர்த்தர் என்ன பண்ணுறாராம், இந்த பொல்லாதருடைய கையிலேருந்து கர்த்தர் என்ன பண்ணுறாராம், பலவந்தருடைய கரையிலிருந்து நீங்களாக்கி விடுவிப்பேன். வசனத்தை திரும்ப வாசிப்போம். எரேமியா 15:21. நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து, நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி. இந்த மாதத்துடைய வாக்குறுதி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பொல்லாத மனிதனுடைய கரங்களில் சில அநேக விசுவாசிகள் வேலை ஸ்தலம் என்கிற பேரில் போய் சிக்கி சபைக்கு வர முடியாமல் இருக்கிறார்கள். ஹவுஸ் ஓனன்ற பேரில் போய் வீட்டுக்கு போயிட்டு அங்கே குடும்ப ஜெபம் கூட பண்ண முடியாமல் இருக்கிறாங்க, வீட்டுக்கூட்டம் வைக்க முடியாமல் இருக்கிறாங்க, தேவ சித்தத்தை செய்ய முடியாமல் இருக்கிறாங்க. கர்த்தர் என்ன பண்ணுறாராம், 3 விதமான பொல்லாதவர்கள் இருக்கிறாங்க. ரட்சிக்கப்படாத எல்லாருமே பொல்லாதவர்கள் தான். ரட்சிக்கப்பட்டோம் வேதவசனத்தின்படி பேசாமல் பிரச்சனையும் சூழ்நிலையும் பேசிகிட்டு இருக்கிற எல்லாருமே பொல்லாதவர்கள் தான். கள்ள போதனை போதிச்சு ரட்சிக்கப்பட்ட மக்களை இடர பண்ணுறவங்க எல்லாருமே யார், அவங்க பொல்லாதவங்க தான். தலைகீழ நின்று தண்ணி குடிக்கிறவங்க யார் அவங்க? ஆமாம், அப்படி குடிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. தலைகீழ நின்று தண்ணி குடிச்சா தண்ணி என்ன பண்ணுவான், உள்ளே போவான், வாய் விட ரிட்டர்ன் வந்துடும். ஆனால் அவன் கடுத்தில் என்ன பண்ணுவான், எந்திரக்கல்லை கட்டி தூக்கி கடலில் போட்டுருன்றார். கடலில் போட்டால் தலை கீழே இருக்கும், கால் மேலே இருக்கும். அப்போ தண்ணி குடிக்க முடியும், கடல் தண்ணியை. இந்த சிறியால் ஒருவனுக்கு இடல் உண்டாக்குற எவனோ அவன் என்ன பண்ணான், கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி தூக்கி கடலில் போகிறது அவனுக்கு நல்லது. அதுவே நல்ல பனிஷ்மெண்ட்டுன்றார். அதுவே நல்ல பனிஷ்மெண்ட்டு. அவன் அப்படி கல் தூக்கி போட்டோம்னா, எந்திரக்கல்லாம் மாவு அரைக்கிற பெரிய பெரிய கல், அது அந்த கல்லை தூக்கி கடலில் போட்டோம்னாக்கா கல் வெயிட்டில் தலை கீழே இருக்கும். ஏன்னா கழுத்தில் நான் கட்டியிருக்கிறான், கால் வந்து மேலே இருக்கும். அப்போ தண்ணி அவன் எப்படி குடிப்பான், தலை கீழே நின்று தண்ணி குடிப்பான். நேச்சுரலாக தலை கீழே நின்று தண்ணி குடிக்க முடியாது. இப்படி ஆட்களை வந்து கழுத்தில் கல்லை கட்டி உள்ளே போட்டுன்றார் ஆண்டவர். சத்தியத்திலேருந்து வழி விலக பண்ணுற ஆட்கள், திசை திருப்புற ஆட்கள், மக்களை வந்து சத்தியத்தை கவனிக்க முடியாமல் செய்கிற ஆட்கள், இப்படி ஆட்களுக்கு எச்சரிக்கையாங்க. அவன் நாய்களுக்கு எச்சரிக்கையாக பொல்லாத விளையாட்டுகளை கலாத்திய சபையை வஞ்சிக்கப்பட்டுச்சு. அப்படி சபை பவுல் உருவாக்கின சபை அது. நான் மறுபடியும் கர்ப்பவேதனைப்படுறேன்டா. உங்களுக்கு திரும்ப வசந்த விளங்குறதுக்கு திரும்ப வேத வசந்த போதிச்சு உனக்குள்ளே இருக்க தவறான அறங்கள்லாம் வெளியே உடச்சி திரும்ப சரியான சத்தியம் நடத்துறதுக்கு திரும்ப நான் கர்ப்பவேதனைப்படுறேன் அப்படின்றார். 3 விதமான பொல்லாத ஆட்கள் இருக்கார். ரட்சிக்கப்படாத அனைவருமே பொல்லாதவர்கள். ரட்சிக்கப்பட்டு வேத வசந்த ஒழுங்காக கேட்டு அதை அறிக்கை பண்ணாமல், அதை பேசாமல், அதை பாடாமல், அதை டிஸ்கஸ் பண்ணாமல் பிரச்சனையை பேசிட்டு இருக்கிற ஆட்கள்லாம் பொல்லாதவர்கள்.
கள்ளப்போதனை செய்கிறவர்கள் கள்ளப்போதர்கள் போலவர்களாக இருக்கிறார்கள். ரெண்டாவது, பலவந்தனுடைய கைக்கு என்ன பண்ணுறாராம் கர்த்தர்? நீங்களாக்கி உன்னை கட்டாயப்படுத்தி சுவிசேஷம் ஊழியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறானா, ஜெயிலில் வைக்கிறானா, உன்னை ரிலீஸ் பண்ணி விட்டுறேன் போ. உன்னை கட்டாயப்படுத்தி ஆர்டர் போட்டு இதை தான் வணங்கணும்னு சொல்கிறானா, அது அக்னி சூழியாக இருக்கட்டும், சிங்க கெபியாக இருக்கட்டும், என்ன பண்ணுறேன்? விடுவிக்கிறேன். கர்த்தர் வந்து விடுவிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நாம் திரும்ப வாசித்து நாம் முடிப்போம். எரேமியா 15:21 வாசிப்போம். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். எப்படிப்பட்ட பொல்லாத ஆட்களுடைய கரங்களிலே விசுவாசிகள் சிக்கியிருந்தாலும், ஊழியர்கள் சிக்கியிருந்தாலும், தேவ பிள்ளைகள் சிக்கியிருந்தாலும், கர்த்தர் நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி. சர்ச்சைக்கு வரதான் ஆசையாக இருக்குது, ஆனால் என் பிரச்சனை எப்படி இருக்கியா? பலவந்தமாக இருக்குது. சில ரட்சிக்கப்படாத கணவன்மார்கள் ரட்சிக்கப்பட்ட தன்னுடைய மனைவிகள் சபைக்கு அனுப்புறதில்லை. அதில் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகிற நீ இங்கே தானே இருக்கணும். கர்த்தர் என்ன பண்ணுறார்? அவனையும் ரட்சித்துருவார். என்ன பண்ணுவார்? அவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிச்சா அப்போது நீயும் உன் வீட்டை என்ன பண்ணுவாங்க? ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் விசுவாசித்தாலே போதும். வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஆப்போசிட் பார்ட்டியாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அவங்கள ரட்சிப்பார். கர்த்தர் அவங்கள ரட்சித்து அவங்கள அந்த பொல்லாத உன்னை ஆவிக்குரிய ஜீவித்தை வளர முடியாத தடை பண்ணுற அந்த நிலையிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கி உன் மூலியமாக அவங்கள கர்த்தர் ரட்சிக்கிற நல்ல தேவனாக கர்த்தர் இருக்கிறார்.